ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த ஆண்டிலும் அப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தலோடு எத்தனை வேதனை, எத்தனை கண்ணீர், எத்தனை சிக்கலான நிலைமையில் இருந்தாலும் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தனை நம்பின மக்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. வேதத்தில் வாசித்தாலும் சரி, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சமகாலத்தவரை பார்த்தாலும் சரி, நம்ம விட்டு கடந்து போன மக்களை பார்த்தாலும் சரி, யாரெல்லாம் ஆண்டவரை நம்பினாங்களோ அவங்க எப்போவுமே வெட்கப்பட்டு போனதில்லை. எவ்வளோ மிஷனுடைய வாழ்க்கையை படித்திருக்கிறோம். என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என் லைஃப்பை பார்த்துருக்குறேன். ஆண்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு உதவி செய்து எல்லா நிலையிலும் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்போவுமே நம்மளை கைவிடுறதில்லை. ஒருவேளை இந்த புதிய வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், இந்த புதிய வருஷம் எனக்கு எல்லா நிலையிலும் ஒரு ஆசீர்வதிக்கிற ஆண்டாக இருக்குமா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா, ஏக்கத்தோடு வந்திருப்பீங்க. எனக்கு கடந்த ஜனவரி 1 ஒரு சிஐசி சர்ச் கார்கில் நகர் இல்லை நான் ஃபுல் சர்வீஸ் எடுக்கிறப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட பிளெஸ்ஸிங் வார்த்தை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை பிளெஸ் பண்ணுவார். லார்ட்ஸ் ரிமெம்பர்ட் மீ, என்னை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுக்கு வாக்கு தத்துவம். அது நம்புவதற்கு சங்கீதம் 136:23 தாழ்மையில், நம்முடைய தாழ்மையில் நினைத்தவரை, நம்முடைய தாழ்மையுடைய நிலைமையை நினைத்தவரை நம்ம கைவிடப்பட்ட. ஒருவேளை இன்றைக்கி தலைவர்கள் ஜாதியை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சில தலைவர்கள் இன்றைக்கி எலெக்ஷன் டைமு அவங்க பேரை போட்டு நாங்கள் இந்த ஜாதிக்கு பாதுகாவலன்னு போடுறாங்க. அவங்களே ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய தாழ்மையில் நம்ம நினைத்தவரை, அது சொல்லுது கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். நான் கைவிடப்பட்ட நம்முடைய தாழ்மை, எனக்கு என்ன தாழ்மை, ஏன்ட என்ன குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்குது, எனக்கு தான் தெரியும் என் குவாலிஃபிகேஷன். நான் கலராக இல்லை, குண்டா இல்லை, உயரமாக இல்லை, அழகாக இல்லை, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, இப்படி என்னுடைய குறைகள் நிறையா இருக்குது என்கிட்ட. இந்த குறையிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு, நம்மை உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை தமிழை தவிர வர மொழியே தெரியாது, தெலுங்கு டச்சிங், ஹிந்தி டச்சிங், இங்கிலீஷ் தோடா கொஞ்சம். இருந்தாலும் இந்தியா முழுவதும் எல்லா மிஷன் ஸ்தாபனத்தோடு இணைந்து எல்லா மக்களுக்கும் காஸ்பல் சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதுதான் ஆகாய் 2:4 சொல்கிறாரு, ஆனாலும் செருபாலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ ஸ்ட்ரென்தன் ஆகும், நீ ஏன் பயப்படுற, நான் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஆண்டவர்ல. எப்படி அந்த வாழை மரம் கொலை வந்து கீழே விழுற நேரத்தில் 2 முட்டை கொடுத்து அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறல்ல, அதே மாதிரி நம்ம பிரச்சனைகள் வரப்போ அவர் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். எனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, எனக்கு பிரச்சனைகள் எனக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனை என்கிட்ட இருக்குன்னு. ஆனால் என் பிரச்சனை நான் மற்றவங்கள்ட்ட சொல்லி ஒன்றுமே நடக்காது, கூட கொஞ்சம் தான் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையின் மத்தியிலே நீ திடன் கொள், பயப்படாதே, திடம் மனதாயிரு, செருபாவிலே திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எப்படிப்பட்ட ஒரு திடன் கொள்ளணும், தென்னாப்பிரிக்காவில் ஆர்ட்டன் ஃபால்டுன்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஆப்பிரிக்கா கேன்னு ஒருத்தர், ஆப்பிரிக்கா கேன்னு ஒரு தலைவர், ஒரு நக்சலைட். அவர் நக்சலைட்டுங்கிறது அரசாங்கத்துக்கு விரோதமானவர், ஆனால் மக்களுக்கு வேண்டப்பட்டவர். எப்படின்னா, நக்சலைட்டு யாருன்னா, நான் ஐஎம்எஸ்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பின்தங்கின கிராமம், அந்த கிராமத்தில் உயர்ந்த ஜாதி மக்கள் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தோடனே அந்த தாழ்ந்த ஜாதின்னு அவங்க சொல்கிறாங்க. பட்டு தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி ஆண்டவர்கிட்ட கிடையாது. இதெல்லாம் தலைவர்கள் நம்மளை ஏமாத்துறது தான் இது.
கடவுளுடைய படைப்பில் யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, கர்த்தருக்குள் எல்லாரும் ஒன்று தான். அழகாக ஒரு சினிமாலேயே இப்போ நம்ம என்னடா பண்ண அமைதியாக இருக்குன்னா 2 பேரும் சண்டை போடணும், மூட்டி விடு, முடிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒரு 50 இவனுக்கு ஒரு 50 கொடுத்து சண்டையை போட விட்றாரு. ஒரு சினிமாவில் பார்த்தேன். அதே தான் இன்றைக்கி திருச்சபை தலைவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கான் நிறையா பேர். ஆனால் உண்மையாக பின்தங்கின மக்களுக்கு உதவி செய்யறனா ஒரு வயலும் பண்ணலை, ஒருத்தருமே பண்ணலை. அது மனம் இறங்கி பெய்யுனது. அப்படி அந்த மேல் ஜாதி மக்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த ஆண்மகன் வெளியே போயிடணுமா. அவனுடைய மனைவியோ அவனுடைய அம்மாவோ அவங்க அக்காவோ தங்கையோ மகளோ யார் இருந்தாலும் அந்த பெண்ணை அந்த இடத்துல விட்டுட்டு அவன் வெளியே போயிடணும். இது எழுதப்படாத சட்டம். இன்றைக்கும் இந்தியாவில் அநேக மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கு. அதை இன்றைக்கி விடக்கூடாதுங்கிறது தான் அவங்க இவ்வளோ தீவிரமாக போராடுறாங்க. இவ்வளோ தீவிரமாக போராட காரணம் கிறிஸ்தவன் வந்தோடனே முழிச்சிட்றான். கிறிஸ்தவன் வந்தால் அவனுக்கு ஞானம் வந்துடுது, அறிவு வந்துடுது, நமக்கு அடங்க மாட்டேங்கிறான்னா கிறிஸ்தவனை விரட்டும்னு நினைக்கிறான். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாகுது. அப்போ அதில் ஒரு பையன் எழுந்திருக்கான், ஏன் வீடுடா, ஏன் மனைவிடா, எனக்கு தாண்ட சொந்தம், இது ஏன் தங்கச்சிடா, எனக்கு தாண்ட சொந்தம், இது எங்கள் அம்மாடா, நீ தொடக்கூடாதுன்னு சொல்கிறான். கேட்கல. உடனே தலையாரிகிட்ட போய் சொல்கிறான். தலையாரி இல்லைப்பா அதெல்லாம் அப்படி தான். விஓட்ட போய் சொல்கிறான், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், அவரும் அப்படித்தாங்கிறார். விஏக்கு மேலே தாசில்தார்கிட்ட சொல்கிறான், தாசில்தாருக்கு மேலே கலெக்டர்கிட்ட சொல்கிறான், எஸ்பிகிட்ட சொல்கிறான். இது எழுதப்படாத சட்டம், ஒன்றும் பண்ணலை. யாருமே கேட்கலன்னா அவன் என்ன பண்ணுறான், கையில் அருவா எடுக்கிறான். யார் அவன் ஊருக்குள்ளே வரானோ அவனை வெட்டுறான், தலையை சீவிடுறான். அடுத்து எங்கள் வீட்டுக்குள்ளே எவன் வந்தாலும் அவனை தலையை சீவிடுறான். அந்த கிராமத்தில் நடந்த சம்பவம். அவனுக்கு பேர் தான் நக்சலைட், அவனுக்கு பேர் தான் தீவிரவாதி. ஆனால் நீதியை கேட்குறான். நீதியை கேட்பதற்கு கோர்ட் இருக்குது, அரசாங்கம் இருக்குது. ஆனால் அரசாங்கம் கேட்க முடியாத ஒரு கேள்விக்கு இவன் எடுக்கிறான், அவனை நக்சலைட்டுங்குது. இப்படிப்பட்ட அந்த ஊரில் ஒரு தலைவன், அந்த தலைவனுடைய தலையை எடுப்பதற்கு, அந்த தலைவனை பிடித்து கொடுப்பதற்கு அரசாங்கம் பல லட்சங்கள் பல கோடிகள் டாலர் சொல்லுது, நீ இவனை பிடிச்சிட்டு வந்தால் இவ்வளோ பணம். அவனை பிடிக்க போகிறவன்லாம் அவன் வெட்டிடுதான். யாரெல்லாம், ஏன்னா அவன் ஏற்கனவே கையில் அருவா வச்சுருக்கான், மக்கள் சப்போர்ட்டு அவனுக்கு, உள்ளூரில் லோக்கல் சப்போர்ட்டு, மக்களுக்கு நல்லது செய்கிறான், லோக்கல் சப்போர்ட் அவனுக்கு. ஒன்றும் பண்ண முடியல. அரசாங்கத்தில் அந்த மனிதனை ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே ஒரு மனிதர் ராபர்ட்டுங்கிற ஒரு மிஷினரி போகிறார். நடந்த சம்பவம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 100-150 ஆண்டுகளுக்கு. ராபர்ட்டுங்கிற ஒரு மிஷினரி போகிறாரு. போகிறவர் கையில் பைபிள் வச்சுருக்கிறார். பைபிளுடைய பெஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா, பைபிள் நீங்கள் ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து ஆதியாகம் 22-21 கடைசி வசனம் வரையும் பார்த்தீங்கன்னா 2 கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கும். 6500 ஆண்டுகள் உள்ளப்பட்ட சரித்திரம் இது. ஹிஸ்ட்ரி 6500 ஆண்டுகள் எழுதப்பட்டது. ஒருவேளை என்னையை பற்றி தெரியும், எனக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும், எங்கள் தாத்தாவை பற்றி கொஞ்சம் தெரியும், அம்மாவுடைய அப்பாவை பற்றி கொஞ்சம் தெரியும், அப்பாவுடைய அப்பா அது கூட எனக்கு தெரியாது. அப்போ அவங்க அப்பா பற்றி தெரியாது, 4வது ஜென்ரேஷனே எனக்கு தெரியாது. 6500 ஆண்டுகள்னால் எத்தனை ஜென்ரேஷன் பாருங்கள். இத்தனை ஜென்ரேஷனில் எந்த காலத்தில் என்ன சொல்லப்பட்டது என்பதை 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றாக சேர்த்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்காங்க. இது மனிதனால் சொல்லப்பட்டல, கடவுளால் சொல்லப்பட்டது. மோசேட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, தேவதூதர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு நான் இதை சொல்கிறேன் நீ போய் சொல்லுங்கிறாரு. தேவதூதர்களை உட்கார வச்சு எழுத வைக்கிறாரு. ஆண்டவரால் எழுதப்பட்ட புத்தகம். இதுக்கு ஆர்த்தர் இல்லை. உலகத்தில் ஒரே புத்தகத்துக்கு பேர் ஹோலி பைபிள். நம்ம வச்சுருக்க பைபிள் மட்டும்தான். இது எந்த மதமும் சார்ந்ததல்ல, ஜாதியை சார்ந்ததில்லை. இன்றைக்கி நிறைய பேராயங்கள் ஜாதியை சார்ந்திருக்கு. நிறைய நமக்கு 25 பேராயங்கள் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் ஜாதியை சார்ந்திருக்கு. தலைவர்கள் திருச்சபைகள்லாம் அப்படி இருக்கு. ஆனால் பைபிள் அப்படி இல்லை. நிறைய பேர் வசனத்தை பாக்கெட்டில் வைக்கிறதில்ல. தலைவர்களுடைய படத்தை, இயேசு கிறிஸ்துவோடைய படத்தை வச்சுக்கிறான் ஒரு சிலர் தலைவருடைய படத்தை வச்சுக்கிறான்.
இன்னும் கொஞ்சம் பந்தா பற்றி 500 நோட்டை வச்சுக்கிறான் தெரிகிற மாதிரி. நேற்று ஒரு பையனை பார்த்தேன், நல்ல வெள்ளைச்சட்டை, ஒரு மீட்ரு 450, 2000 ரூபா வெள்ளைச்சட்டையை வாங்கி போட்டு உள்ள 500 நோட்டு தெரிகிற மாதிரி வைக்கிறேன். என்னடா அண்ணன், அதெல்லாம் உண்மைண்ணே, அவ்வளோதானே, இல்லை ஏமாத்துறதுக்குண்ணே ஒரு பந்தா. இதே நிறைய பேர் தலைவர்கள் காருக்கு முன்னால் தலைவர் படம் வச்சு லைட்டு போடுறாங்க, ஃப்ரெஷ்ஷாக அவங்க அம்மா அப்பாவுக்கே சோறு போடுறதில்ல. இதெல்லாம் நிறைய பேர் செய்கிற வேலை. ஆனால் இந்த வேதம் என்பது ஆண்டவரால் எழுதப்பட்டது. சட்டம் ஒன்று தான், ஒரே சட்டம்தான். 6000 ஆண்டுகள் எழுதப்பட்ட ஒரே கருத்து தான், கடவுள் ஒருவர். இதற்கு ஒப்பாக இருக்க 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவர் பிடத்தில் அன்பு கூறு. லவ். ஜாதியை பார்க்காத, மதத்தை பார்க்காத, ஒன்றையும் பார்க்காத. நீ உன்னிடத்தில் என்ன லவ் பண்ணி நேசிக்கிறியோ, நீ சாப்பிட்டியா அவனுக்கு ஒரு சாப்பாடை கொடு, அதுதான் நேசம். நீ சாப்பிட்டியா, அவன் சாப்பிட்டானா பாரு, அவன் முகத்தை பாரு, அவன் முகத்தை பாரு, அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான். நேற்று நைட்டு ஒரு மீட்டிங் முடித்து பிலாரில் ஒரு டீ குடித்தேன். அங்கே ஒரு பொண்ணு பலூன் விற்கிது, ஒரு ஹிந்திக்கார பொண்ணு. நிறைய பேர் வச்சுருக்கான். எவ்வளோ பலூன் கேட்டேன், கித்தனான்னு கேட்டேன். ஒரு பலூனை 250 ரூபா சொன்னான். நான் மனசில் சிரிச்சுக்கிட்டே நின்னேன். ஒருத்தர் வந்தார், பலூன் எவ்வளோன்னு கேட்டார். ஒரு யங்கர், ஒரு 35-40 வயசு இருக்கும், அழகாக இருக்கிறார், நல்ல தம்பி. 250 ரூபான்னார். தலை தெறிக்க ஓடிட்டார். 250 ரூபா கொடுத்து பலூன் வாங்க வானேன். அப்புறம் கடைசியில் ஏன்டே நான் ஒன்றுமே ரேட்டே பேசலை, எனக்கு தெரியும் அந்த பலூன் விலை 60 ரூபா. பாவம் ஏழை ரோட்டில் நிற்கா. ஒரு வாலிப மகள், 32-35 வயசு இருக்கும், ஒரு ஹிந்திக்கார பொண்ணு, தமிழ் தெரியல, இங்கிலீஷ் தெரியல. ராத்திரி 11 மணி 10:30 மணிக்கு ஒரு பொம்பளை ரோட்டில் நின்று விற்கிறா. எவ்வளோ வறுமை அவளுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். நான் ரேட்டே பேசலை, அப்படியே நிற்கேன். என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா, எத்தனை வேணும் எத்தனை வேணும், கித்ரான்னு கேட்குறா. நான் 5 தேவ்னேன். அவளே குறைஞ்சி 100 rupees 100 தேவ்னா. நான் ஒன்றுமே இல்லை, 400 ரூபா கொடுத்தேன். அது வேலை 60 ரூபா, பீச்சில் 60 ரூபா, 40 ரூபாய்க்கே கொடுக்கலாம். 20 ரூபா தான் காஸ்ட் ஆஃப் ரேட்டு, 50 ரூபாய்க்கு கேட்டாலும் தருவா. ஆனால் அந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்தா ரேட்டு பேசவே மனசு வரல. அதில் ஒரு வயதான அம்மா பக்கத்தில் உட்காந்து கை நீட்டுது, ஏதாவது கொடு. அந்த பொம்பளை சொல்லுதே, இவ்வளோ தாண்டி விலை, இவ்வளோ கொடுன்னு அவன் தமிழில் சொல்கிறான், அவளுக்கு புரியல. இது தாங்க லவ். நம்ம யார்கிட்ட ரேட் பேசணுங்கிறது தான் முக்கியம். ரேவதி ஸ்டோரில் போய் ரேட் பேச முடியுமா? சரவணாட்ட போய் ரேட் பேச முடியுமா? அம்பானிகிட்ட போய் ரேஸ் பண்ணுவீங்களா? பிக் பஜாரில் போய் ரேட் பேசுவீங்களா? ரோட்டில் பழம் விற்கிறான் பாருங்க, ஒரு வண்டி 300 கிலோ எடை உள்ள ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு தெருவா இப்போவாது 1000 ரூபா கொடுத்தா அந்த ரெக்கார்டு வந்துடுது, அது சத்தம் போடுது 5 ஃப்ளோருக்கு கேட்குற மாதிரி. முன்ன வாய்க்கிளியே கத்தி விற்கிறான் பாருங்க, அவன்கிட்ட ரேட் பேசிக்கிட்டு இருக்கான். இது அன்பு இல்லை, இது அன்பு இல்லை. இதைத்தான் தான் பைபிள் சொல்லுது. இந்த பைபிள் அந்த மனுஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கொலைகாரனை பார்க்கல, அவன் போனது அந்த கொலைகாரனை சந்திக்க. அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ஏழை பிள்ளைகளை கூப்பிட்றான். ஏழை பிள்ளைகளை கூப்பிட்டு ஏழை பிள்ளைகள் மத்தியில் அவங்களுக்கு சொறி சிறங்கு, எப்படி அன்னை திரேசா வேலை பார்த்தாங்களோ, எப்படி ராணி சைர்வால் வேலை பார்த்தாங்களோ, எப்படி ஆண்டர்சன் வேலை பார்த்தாரோ, பின்தங்கின பிள்ளைகளை கண்டுபிடித்து அந்த மக்களுக்கு உதவி செய்கிறான். அந்த தலைவன் பார்க்குறான், யார் இந்த பையன், நம்ம ஊர் இல்லையே, கலர் வித்தியாசமாக இருக்கானே, எங்கேருந்து வந்திருக்கான், இவன் யார், இவன் யார், இவன் யார் பார்க்குறான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் கையில் கருப்பு புத்தகம், இதே மாதிரி புத்தகம் பைபிள் இருக்குது, அந்த பைபிளை வாங்கி வாசிக்கிறான். வாசித்த சில நாட்களில் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறான். இதுதாங்க கிரேஸு, இதுதாங்க ஆண்டவரின் அன்பு, அதுதாங்க ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்துதல். அதுதான் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18-22 வசனம். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை இல்லாமல் வேறு தேவன் இல்லை. 45:20 ஏசாயா 45:20, ஏசாயா 44, எரேமியா 10, சங்கீதம் 115 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் வேஸ்ட். நான் தான் கர்த்தர், ஐ எம் த லார்ட், நான் தான் கர்த்தர்,
அதுதான் சங்கீதம் 24 வாசிக்கிறப்ப சொல்றார், பூமி நிறைவும் கர்த்தருடையது. இதே ஏசாயா 45 நீங்க ஆரம்பம் அந்த 18 வாசிக்கிறப்போ பூமியை வெறுமையா படைக்கல, அது வெறுமையா படைக்கவே இல்லை. அதுல காற்று தண்ணீர் எல்லாத்தையும் வச்சு படைச்சார். அதான் சொல்ற, பூமியும் அது நிறைவும் என்னுடையது. யார் இந்த மகிமையின் ராஜா? Who is the powerful king, the graceful king? யார்? Who is this? யார் இந்த மகிமையின் ராஜா? அதான் மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல சொல்றார். வாசிக்கிறப்ப 2:6 நம்ம கேரல் ரவுண்ட்ல மட்டும் வாசிப்போம். மீகா 5:2, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் சிறியதா இருந்தாலும் உன்னை ஆளப் போகிறவனிடத்திலிருந்து பிறப்பார். நாம் சிறிய மக்கள் தான், ஆனா ஒரு ரூலர் எங்க வீட்டிலேருந்து பிறப்பாருங்க. எங்க வீட்டிலேருந்து அந்த ரூலர் பிறப்பாருங்க. அந்த ரூலருடைய பவர் ஒரு சாதாரண பவர் இல்லை. அதான் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் சொல்றப்போ அந்த கொரிந்து பட்டணத்து மக்கள் மத்தியில பவுலடிகள் போய் பார்க்குறப்போ, நீங்க எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் வாங்குறீங்க? யோவான் ஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானம். யோவான் ஸ்தானம் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் கொடுங்கன்னு லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் சொன்னார. கோடாரியானது மரங்களின் வேர் வைக்கப்பட்டிருக்கு, அதுதான் மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானம். கோடாரியானது மரங்களின் அருகில வைக்கப்பட்டிருக்கு, வெட்டுவதற்கு ஆயத்தமா இருக்காங்க. ஆயத்தமா இருக்கிற நீங்க விரியன் பாம்பு குட்டிகளே, அந்த அப்போஸ்தலர் சொல்ற சொல்லிட்டு நீங்க மனம் திரும்புங்க. அவங்க மனம் திரும்பணுன்னு அவங்களுக்கு ஒரு பேப்பிஸ் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க மேலே கை வைக்கிற ஒரு அனாயிட்டிங் பவர், ஒரு தூயாவுடைய மகிமை அவங்க மேலே இறங்குதுங்க. இதுதாங்க ஆண்டவரின் அன்பு. ஒருவேளை அந்த ஆண்டவரின் அன்பை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய வாழ்வை பிறருக்கு அர்ப்பணித்தாங்க. இந்த வருஷத்தில் முதல் வாரத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு அது சொல்லுது, ஆண்டவரின் மாட்சிமை, ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்துறதுக்கான மறுமொழி எப்படிங்க நம்ம வெளிப்படுத்துறது? நம்முடைய அன்பை பிறருக்கு எப்படி வெளிப்படுத்துவது? நம்முடைய அன்பை எந்த கடையிலையும் வாங்க முடியாது. நம்முடைய மாட்சிமை, ஆண்டுடைய மாட்சிமையின் திருக்காட்சி எப்படி வெளிப்படுத்துவது? அவர் திரளான ஜனங்களை பார்க்குற மத்தேயு 14ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம், மனதுருகி. மத்தேயு 14:14 சொல்றார், he had compassion, மனதுருகி. யோவான் 6ல் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது, இந்த மக்கள் உணவில்லையே, சாப்பிடலையே, இந்த மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமாப்பா, ஏதாவது செய்யணுமே, ஐயோ 2 சகோதரி அழுது கொண்டிருக்காளே, அவன் நம்பி இருக்கிற சகோதரன் மரித்து போனானே, அந்த மகனுக்கு யார் வாழ்வு கொடுப்பது? அந்த மனதுருக்கத்தின் ஆண்டவர். நீங்கள் நானும் ஆராதிக்கும் ஆண்டவர் நம்மேல் ஒரு மனதுருக்கத்தின் ஆண்டவர். அந்த மனதுருக்கத்தின் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய். இந்த பவுலடிகள் என்ன செய்தாரோ, அப்போலோ கொரிந்து பட்டணத்தில் போய் என்ன செய்தாரோ, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் ஞானஸ்தானம் கொடுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்மஸ் காலங்களில் ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலத்தில் யார் ஆராதனைக்கு போனாங்களோ அடித்தாங்க, நொறுக்குனாங்க. ஆனால் சென்சஸ் என்ன சொல்லுது தெரியுமா? அங்கே தான் ஞானஸ்தானம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம டைசிஸு திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை இதெல்லாம் சண்டை போடுறோம். பவருக்கு, அதிகாரத்துக்கும், செக்ரட்டரி ஆகிறதுக்கும், ட்ரெஸரர் ஆகிறதுக்கும், என் ஒய்ஃபுக்கு கவர்மெண்ட்டில் டைசிஸ்குள்ளே வேலை கிடைக்காதங்கிறதுக்காக சண்டை போட்டுவிட்டு காணிக்கை காசை கொண்டு போய் கோர்ட்டு கேஸுன்னு செலவு பண்ணிக்கிட்டு மேடையில் ஏறி ஜாதியை பேசிக்கிட்டு இருக்கோம். கடவுள் இந்த ஜாதிக்கு தான் வந்தாருன்னு. இல்லைங்க, நம்ம இங்கே வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப சண்டை போடுறதே திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் தான். ரொம்ப விசுவாசம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் தான். காணிக்கை கொடுக்குறவன் எங்கே இருக்கானா திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் தான். அவன் எங்கே இருக்கானோ அங்கே தான் காணிக்கை போய் நிரம்புது. வேலூர் பிஷப் சொல்கிறாரு, திருநெல்வேலிக்காரங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கெல்லாம் காணிக்கை போய் எங்களுக்கு நிரம்புங்க, அந்த கோயில் தாங்க எங்களுக்கு வருமானங்கிறாரு. ஆனால் எவன் வெட்டிக்கிட்டு குத்தி சாப்பிட்றான்னு அவன் தான் செக்ரட்டரி சொன்னார். எங்கள் ஊர் எது தெரியுமான்னு தூத்துக்குடியை பெருமையாக சொன்னார். அது முன்னே வந்தோடனே நான் ஒருவேளை தாடிக்கெல்லாம் வச்சுருந்தாலும் மெட்ராஸ்காருன்னு நினச்சிக்கிட்டேன். இன்றைக்கி
இந்த பக்கம் அந்த தெலுங்கு மக்களை பாருங்கள். நேற்று ஒரு தெலுங்கு சர்ச் தான் கன்வென்ஷன், இன்றைக்கி அங்கே தான் 28ஆம் தேதி ஆரம்பித்த மீட்டிங் இன்னும் முடியலங்க. டெய்லி மீட்டிங்க. திருநெல்வேலியில் இது 8ஆம் நாத்து பண்டிகை. எங்கள் ஊரில் 8வது நாள், முதல் நாள் கிறிஸ்மஸ்ஸு, 8வது நாள் வருஷப்பிறப்பு 8ஆம் நாத்து பண்டிகை, ஈஸ்டர் 3ஆம் நாத்து பண்டிகை, குட் ஃப்ரைடே அது முடிஞ்சோடனே ஈஸ்டர் 3ஆம் நாத்து பண்டிகைன்னு பேர். ஆனால் அந்த தெலுங்கு மக்கள் ஒரு வாரம் கொண்டாடுறாங்க, 10 நாள் கொண்டாடுறாங்க, தினமும் மீட்டிங்கு, எல்லா சர்வீஸும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை ராத்திரி 7 மணிக்கு ஒரு சர்வீஸு, 24/7, 24 காலையில் 4 மணிக்கு சர்வீஸு, 25, அப்புறம் 10 மணிக்கு ஒரு சர்வீஸு, நைட்டு 8 மணிக்கு ஒரு சர்வீஸ். எல்லா சர்வீஸ்லையும் எல்லா மக்களும் வர்றாங்க. ஆனால் திருநெல்வேலியில், தூத்துக்குடியில் இன்றைக்கி அப்படிலாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா சண்டை போடுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஆட்சி ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒருவேளை நம்ம ஆண்டுடைய மாட்சிமை இன்றைக்கி எப்படி வெளிப்படுத்துகிறோம்? வட இந்தியாவில் போனீங்கன்னா வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நேற்று ஒரு மிஷனரி வந்திருந்தார் என்னை பார்க்க. ஒரு யங்கர், ஒரு 35 வயது. அவர் பிள்ளை 9th படிக்கி. அதை பேஸ் பண்ணி அவருக்கு வயசை கனெக்ட் பண்ணுங்கள். 25 வயசில் கல்யாணம். அவர் பொண்ணு 9th படிக்கி, பையன் 6th படிக்கிறான். போன வருஷம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தார். அங்கே என்னைய போயிருந்தேன். அவருக்கு அந்த ஊர் மொழி தெரியல, இங்கிலீஷ் தமிழ் மட்டும் தெரியுது. இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறார். என்னைய ஒரு மீட்டிங்காக கூப்பிட்டுருந்தார், போயிருந்தேன். பிள்ளைகளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த பிள்ளைகளை பற்றி எதை கேட்குறப்ப சொல்கிறாரு, ஸ்கூலில் அந்த பிள்ளைகளுக்கு தனி சேராம். 9th படிக்கிற பிள்ளைக்கு தனி டேபிள் போட்டு உட்கார வைக்காங்களாம். ஏன்னா அது தீட்டான். அந்த பிள்ளை டச் பண்ணால் இன்னொரு பிள்ளை கர்ச்சிப்பை எடுத்தோ கர்ச்சிப்பை நினச்சோ தொடச்சிட்றாளாம். முதுக தெரியாமல் பட்டுட்டா தனியாக தான் போகணுமா, யாரையும் தொடக்கூடாதான் அந்த பிள்ளை, 2 பிள்ளைகளும். அப்போ நீங்கள் அவர் ஊர் நாகர்கோயில், அங்கேயே சேர்த்துற வேண்டியதானே என்ன? அவர் சொல்கிறாரு, இல்லை, இந்த கஷ்டத்தில் அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஒரு மிஷனரியாக மாறணும். மிஷன் என்பது அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு போவது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போயிருந்தேன். ஒரு பெரிய இதேமாதிரி பஜாரில் பெரிய சத்திரத்தில் மீட்டிங், 6 வேளை சாப்பாடு, ரொம்ப சூப்பராக போட்டார். ஆனால் இந்த வருஷம் அந்த மீட்டிங் நடத்த பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டான். பெரிய மாறுதல், மனமாற்றம் இருக்குது. மக்கள் மாறுறாங்க, நீங்கள் மனமாற்றுறீங்க. பெரிய கூட்டம். அதில் ஒரு அம்மா, அந்த ஒர்க்ஷிப் நடந்துச்சு. இதேமாதிரி 2 மடங்கு பெரிய ஹால், 2500 பேர் 3000 பேர் வந்திருந்தாங்க. அந்த ஒர்க்ஷிப்பில் ஒரு லேடி தன்னை அறியாமல் தன்னை இணைத்து கொள்ளுது. அவர் அடிக்கிற 6/8 அந்த அம்மாவுக்கு டான்ஸ் வரல. ஒர்க்ஷிப்பு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மா கூட அனல் வருது. அதுதான் அப்போஸ்தலர் வாசிக்க கேட்ட 19 அவர் கை வச்சார், பவர் இறங்கிச்சு, அந்த ஃபெய்த்து. அப்போ நான் மேடையிலேருந்து கேட்குறேன், அந்த அம்மா மட்டும் அப்படி இருக்குன்னா, ஒரு கிராமத்தை சொல்லி அந்த கிராமத்தில் சர்ச்சு கட்டினாங்க. சர்ச்சை பிச்சு போட்டுட்டாங்க. அந்த அம்மாவை அடித்தாங்க. திரும்பவும் கட்டிச்சு, திரும்பவும் பிச்சு போட்டாங்க, திரும்பவும் கட்டிச்சு, இப்போ 3வது தடவை பிச்சு போட்டாங்க. ஆனால் அந்த அம்மா விடலை. முதல்ல 5 பேர், 2வது கட்டுறப்போ 30 பேர், 3வது கட்ட போகிறப்போ இப்போ 100 பேர் அந்த கிராமத்தில் கிறிஸ்தவர்களாக மாறிருக்காங்க. 100 மாறியிருக்காங்க. எவ்வளவு? 100 மாறியிருக்காங்க. அனுதினம் ஒடிசாவில் நடக்கிற சம்பவம். 1974 முதல் மதம் மாற்ற தடை சட்டம் வந்தது ஒடிசா தான். ரோடு இல்லை, ஸ்கூல் இல்லை, சாலை போக்குவரத்து நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ராத்திரி 2 மணிக்கு மேலே பெட்ரோல் பங்க் கிடையாது. 50 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. 50 கிலோமீட்டர் போனால் தான் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. 10 மணிக்கு மூடிடுறாங்க, காலைல 5 மணிக்கு தான் திறக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக 2 மணிக்கு மேலே நான் போன காரில் டீசல் இல்லாமல் நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன். அன்றைக்கி நைட்டு பெட்ரோல் பங்க் திறக்க மாட்டுறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. அங்கே அப்படிப்பட்ட நிலைமையிலும் அவங்க ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. அவர் சொல்லார், நேற்று வந்தார், அவர் ஒரு பிடி ஸ்டூடெண்ட்டு. நான் சொன்னேன், ஒரு ஆர்டினேஷன் உனக்கு உங்கள் பிஷப்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுங்கய்யான்னாரு. நான் அடுத்த கேள்வி கேட்டேன்,
ஆர்டினேஷன் வாங்கிட்டு டைசிஸ்க்கு வந்துடுவியா, உடம்புனவும் மாதம் மாதம் சம்பளம் வாங்க வந்துடுவியான்னு அடுத்த கேள்வியை கேட்டேன். ஐயரானா கவர்மெண்ட் டீச்சர் மாதிரி, கவர்மெண்ட் டீச்சருக்கு 75,000 எங்களுடைய மைத்தினர் ஒய்ஃபு என்ன செல்வி, ஆலய செல்வி, 75,000 சம்பளம். இதே மாதிரி ஐயருக்கு 40,000 50,000 சம்பளம், ஐயரம்மாவுக்கு 20,000 உதவித்தொகை, நீ வாங்க வந்துடுவியான்னு கேட்டேன். தோத்திரம் வரமாட்டேன். என்னுடைய பணி மிஷன் பணி, என்னுடைய காலிங் மிஷன். ஆனால் அந்த கருப்பு கயிறு என்பது எனக்கு ஒரு அட்வான்ஸ். அங்கே நான் அங்கி போடுவதற்கு ஒரு பவர், ஒரு அனைட்டிங் பவர்னு சொல்கிறார். நேற்று ராத்திரி அந்த பிஷப்கிட்ட பேசுகிறேன், பார்த்து செய்ய, நீங்கள் சொல்லிட்டீங்க செய்கிறேன்னார். நீங்கள் சொல்லிட்டீங்கய்யா. ராத்திரி 10-11 மணிக்கு பேசினேன், பிஷப் எடுக்கலை, திரும்ப கூப்பிட்டாரு, வேற ஒரு நம்பர்லேருந்து கூப்பிட்டு அண்ணே சொல்லுங்கன்னார். விஷயத்த சொன்னேன், தோத்திரம் உடனே நான் அவருக்கு செய்கிறேன், கன்சல்ட் பண்ணுறேன்ட்டார். இதுதாங்க ஆண்டவரின் அன்பை பகிர்ந்து கொள்வது. இந்த முதல் வாரத்தில் நீங்கள் நானும் என்ன ஒரு தீர்மானத்தோடு வந்திருக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை, நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை அவர் நல்லவர். அப்படித்தான் 136 ஆரம்பிக்கிறார். 115 எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, அது வேஸ்ட். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, அதுதான் இன்னைக்கு ஏசாயா 45 சொல்றார். அது ஒன்றும் இல்லை. ஆனா நம்மை உருவாக்கின தகப்பண்ட நம்மை நினைத்து நம்ம பிளஸ் பண்ற ஆண்டவற்ற எப்படிப்பட்ட மக்களாய், ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட நன்மை செய்கிற மக்களாய் வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட தகப்பனே எங்களோடு வாங்கப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பன்னு நோக்கி பார்க்காமா. ஆம் தகப்பனே, இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்தல் தகப்பனே, மாட்சிமையின் திருக்காட்சி வெளிப்படுத்தலுக்கான மறுமொழி தகப்பனே. எப்பிபனி, ரிபண்டிங் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தல் தகப்பனே. எப்பிபனி, வருகையின் அடையாளம் தகப்பனே. அந்த நாங்கள் எப்படி உங்களுடைய வருகையை வெளிப்படுத்துவது என்பது எங்களுடைய செயல்பாடுகள் தகப்பனே, எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் தகப்பனே. அந்த ஆக்டிவிட்டீஸ் என்பது எங்களுடைய அன்பு, எங்களுடைய பிறரை நேசிப்பது, பிறருக்கு கொடுப்பது, தன்னை போல் பிறரை நேசிப்பது, உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிடத்தில் அன்பு கூறுங்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு எங்கள் மத்தியில் நீங்கள் தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் வழிநடத்த எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. எத்தனையோ வேதனையின் மத்தியில், எத்தனையோ துன்பங்கள் மத்தியில் தகப்பனே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைப்பா, அன்னாளை போல ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீரானால் அந்த குழந்தையை உடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு மகள் அர்ப்பணிப்போடு தன் கருவில் கை வைத்து, தன் வயிற்று பகுதியில் கைகளை வைத்து ஜெபிக்கிறாங்கப்பா. விசுவாசத்தோடு, விசுவாசனுடைய ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு தகப்பனே, இப்பொழுது உன்னை ரட்சித்தேன், இப்பொழுது உன்னை தொற்றுக்கேன், ஏற்ற உற்பத்தி காலத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை தருவாருங்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கீங்கப்பா. ஒரு விசை கூட தகப்பனே, ஒரு விதமான ஸ்டோன் பிரச்சனை, அடிக்கடி எனக்கு அந்த ஸ்டோன் பிரச்சனை, அல்சர் ப்ராப்ளம் தகப்பனே, சாப்பிட முடியாத ஒரு பிரச்சனை தகப்பனே. அல்சர் ப்ராப்ளத்தினால நான் எந்த வேலையும் எங்கேயும் போக முடியலப்பா. ஒருவேளை எனக்கு அந்த அல்சர் ப்ராப்ளத்திலேருந்து, அந்த குடல் சுருங்கி ஒட்டிய பகுதியிலேருந்து ஒரு முழுமையான எனக்கு விடுதலை, அதை ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் ஆப்ரேஷன் இல்லாமல் அதை சரி பண்ணி சரிவீரானால் உம்முடைய உன்னத ஊழியத்தில் அநேகருக்கு சாட்சியாக நான் அர்ப்பணிப்பேன்ப்பா. என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதி உம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு அன்பு சகோதரர் ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த சகோதரனுடைய ஜெபத்தை கேட்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒரு விதமான ஒரு சகோதரி
பேரலட்டாக்கான தன் கணவருக்காக ஜெபிக்கிறாங்க. வயதான காலத்தில் என் கணவருக்கு ஒரு பேரல் அட்டாக் ஆகிருக்கு, கைகால் விழுந்து போன நிலைமையில் இன்னைக்கு ஆலயத்துக்கு வரல, அவருக்கு ஒரு சம நிலைமை, ஒரு சரியான நிலைமை, அந்த இரத்த ஓட்டம், அந்த நாளமங்கள் திரும்ப ஆரம்பிக்கணும்ப்பா, நான் மனம் தொட்டு ஜெபிக்கிறேன். இன்று கேட்ட சத்தியத்தின்படி பூமியும் நிறைவும் என்னுடையது, யார் இந்த மகிமையின் ராஜா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தையின்படி நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லைன்னு சொன்னீங்கப்பா. டூ நாட் சேவ் அனதர்ன்னு சொன்னீங்க, நீ ரட்சகர் அல்லவா. அந்த வார்த்தையின்படி இங்கே இருந்து கொண்டே என் கணவருக்காக ஜெபிக்கிற ஒரு அற்புதம், என் கணவருக்கு ஒரு அடையாளம் வேணும் தகப்பனே. என் மகள் திருமணம் முடிந்து தெய்வசான நிலைமையில அவ வாழ்க்கை சந்தோஷம் இல்லைப்பா, கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கா. எங்கள் குடும்பமே கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. என் மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? தெய்வசான என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்காதா? மனமிறங்க தகப்பனை ஏக்கத்தோடு ஜெபிக்க அந்த பெற்றோர்களுக்கு உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய இரக்கம் இறங்கட்டும், உம்முடைய வழிநடத்தில் இறக்கட்டும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. மனமிறங்கி பிளஸ் பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிக்க. உம்முடைய பிரசனை ஒரோடு வரட்டும் தகப்பனை. இந்த நியூ பிகின் ஆலயத்துடைய குருவானவருக்காக, குருவானுடைய துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக, திருச்சபையுடைய ஊழியர் குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய செயலர் பொருளர் மக்களுக்காக, திருச்சபையுடைய மூத்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, திருச்சபையுடைய ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் பிளஸ் பண்ண போகிறோம் தயத்துப்பா, ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை மலையில் மேல் இருக்கும் பட்டணமாய் இந்த திருச்சபை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய கிருபையும் இரக்கம் இந்த திருச்சபையோடு, திருச்சபை மக்களோடு இருக்கட்டும். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயருக்காக, பேராயர் அம்மாக்காக, அவள் கீழே பணி செய்யும் 250 ஆயர்களுக்காக, அவர் கீழே பணி செய்யும் 130 மிஷனரிகளுக்காக, 60 பைபிள் அம்மாக்காக, டே கேர் சென்டருக்காக, டெய்லரிங் சென்டருக்காக, பேராயத்து கீழே பணி செய்யும் ஒவ்வொரு நல்ல திட்டங்களுக்காக, பேராயத்தில் பணி செய்யும் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்காக, பேராயத்தில் பணி செய்யும் ஒரு டாக்டர்ஸ்க்காக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க தகப்பனை. விசேஷமாக தமிழகத்தில் நடக்க போகிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். இதோ எலெக்ஷன் வேலை ஆரம்பிச்சிருச்சுப்பா, ஒரு நல்ல தலைவர் எங்களுக்கு வேணும் தகப்பனே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தடையில்லாத ஒரு தலைவர் தகப்பனே. உம்முடைய காலயத்தை கெட்டக்கூடிய நல்ல தலைவர்கள் எங்களுக்கு வேணும் தகப்பனே. உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளுகிற ஒரு கரப்ஷன் இல்லாத தலைவர் எங்களுக்கு வேணும் தகப்பனே. ஒரு விசை கூட அப்படிப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எனக்கு ஞானத்தை தாங்க. இந்திய தேசத்திற்காக, இந்திய தேசத்துடைய ஒவ்வொரு மிஷனுக்காக, இந்திய தேசத்துடைய ஜனாதிபதிக்காக, இந்திய தேசத்துடைய பிரதமருக்காக, ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களுக்காக, இந்திய தேசத்துடைய அரசு அதிகாரிகளுக்காக, இந்த அரசாங்கத்தை சரியாக நடத்தி செல்ல அரசாங்க அதிகாரிகள் தகப்பனே, அரசாங்க அதிகாரத்தை கவனிக்கிற கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள் ஒவ்வொருக்கும் தேவையான ஞானம், பலன், ஒவ்வொரு லாயர்ஸை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவோடு உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும் தகப்பனே. வெறுமையாக வந்த எங்களை முழுமைப்படுத்துங்க. தாகத்தோடு வந்த எங்களுடைய தாகத்தை தீர்த்து சந்தோஷமாயிருப்பீர்கள். ஏசாயா 64, என் ஜனங்கள் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். என் ஜனங்கள் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். என் ஜனங்கள் சந்தோஷம் அடைவார்கள், நீங்களோ துக்கம் அடைவீர்கள். நீங்கள் வெட்கப்படுவீர்கள். வார்த்தையின்படி எங்கள் ஜனங்கள் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் கிருபை செய்ய போகிற தயவுக்காக கூட நன்றி. இப்போ நீங்கள் வழி நடத்துகிறீங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன்.